எல்லோருக்கும் வணக்கம். திரும்பவும் அழைத்ததற்கு நன்றி. நான் நச்சிந்தனை புத்தகத்தில் வசன நடையிலிருந்து தவம் என்றதை வாசிக்கப் போகின்றேன். தவத்திலே முன்பட்டவர்களுக்கு கூட இந்திரியங்கள் கடந்து இழுத்து செல்கின்றன. ஆதலால் அவற்றை வெல்வதற்கு சிவத்தியானம் செய்க. அதனால் மாத்திரம்தான் புலன்களை தன்வசப்படுத்த முடியும். ஆகவே இடைவிடாமல் சிவத்தியானம் செய். மனிதன் விடயங்களை கருதும் போதெல்லாம் பற்று உண்டாகிறது. அன்பு சிவமன் அருளார் சொன்ன மொழி என்புர்க செய்யுமன்றோ என்பின்னே வாமனமே. மண்புகுந்த மாலும் மலரோனும் காணறிய எண்குணத்தான் பொன்னடியை ஏத்த என்பின் வாமனமே. கண்ணிறந்த செல்வத்தை கங்குல் பகல் காணாமல் உன்னுரைந்த பேரன்பால் ஓத என்பின் வாமனமே. பொன்போலும் மேனியனை பூரணனை புண்ணியனை என்போல நின்றானை ஏத்த என்பின் வாமனமே. தன்னொப்பார் இல்லாத தத்துவனை தன்னருளை சுண்ணவன் நீட்டானை தொழ என்பின் வாமனமே. ஒன்றாய் இரண்டாய் ஒரு மூன்றாய் நின்றானை என்றாயாய் நின்றானை ஏத்த என்பின் வாமனமே. உணர்ந்தார் அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணித்தியாலங்கள் இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். இன்று யோகர் சுவாமிகள் தினம் என்றபடியால் இன்று இந்த நிகழ்ச்சியை தமாவும் தாராநாதன் மாஸ்டர் அவர்கள் வழி நடத்துவார்கள். இப்பொழுது இந்த தளத்தை அவருடன் கையளிக்கின்ற அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை சரோஜினி சுந்தரலிங்கம் அவர்கள் வழி நடத்துவார். அதன் பின்பு அரமணித்தியாலத்தின் பின்பு ஜோகர் சுவாமி குருபூசை நடைபெற இருக்கின்றது. எல்லோரையும் நாங்கள் அன்பாக வரவழைக்கின்றோம். இப்போது இந்த தளத்தை சரோஜினி சுந்தரலிங்கம் அவர்கள் தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். ஈழத்து சிவஞான சித்தர் பவத்திரி சிவயோக சுவாமிகள் பாதம் பணிந்து தியானம் பற்றிய அவரது நற்சிந்தனையை பகிர்ந்து தியானத்தை வழிநடத்த முன்வந்துள்ளேன். அண்டத்திலும் பிண்டத்திலும் ஆண்டவனை காணும் தொண்டர் நாங்களே. இறைவனிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணி. உன்னை அன்புடன் தாங்கி தாய் போல் காப்பாற்றுவார். இன்பமும் துன்பமும் இரட்டை பிள்ளைகள். அவை தோன்றி மறையும் முகில்கள் போன்றவை. எதை செய்யினும் நிதானமாக அளவுடன் செய். நீயே உனக்கு நண்பனும் எதிரியும் ஆகிறாய். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் தூங்குவதற்கு முன்பும் தியானித்து ஆறுதல் பெறு. மனதை இங்கும் அங்கும் பல திசைகளிலும் அலைய விடாது ஒருநிலைப்படுத்த தியானம் மிகவும் அவசியம். தியானத்தினால் மனம் அமைதியும் சாந்தியும் அடையும். இதுவே சிவயோக சுவாமிகளின் நற்சிந்தனையில் ஒரு சிறு துளி. இப்பொழுது தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியையும் வறட்சியையும் போக்க வல்லது.
ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்று தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து 30 நிமிடங்கள் நாம் இப்பொழுது தியானத்துக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கை விரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை திறந்து சந்தோஷமாக பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி. இப்பொழுது நன்றி நவிலும் நேரம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் மன அமைதியை தரும் இனிய இசையையும் தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய மீரா நாகேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியான நிகழ்வினை நேரடியாக லண்டனில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இத்தியான நிகழ்வினை நடாத்த களத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களது தளத்திலே உள்ள அவர்களது உதவியாளர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சரோஜினி தேவி சுந்தரலிங்கம் அவர்களே, நீங்கள் தியானத்தை வழி நடத்தியதற்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இப்போது நாங்கள் குரு பூசைக்கு வரப்போகின்றோம். மேகம் வரக்கண்டு உளம் குளிர்ந்து விரிக்கும் தோகை மயிலாக உங்களை யோகர் சுவாமியின் குரு பூசைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக ஓம் 3 தரம் சொல்லப்படும் பஞ்சாட்சரம் ஐயா அவர்களால் தேவாரமும், நிர்மலா மாஸ்டர், கலைவாணி, பாபு மாஸ்டர், வசந்தா மாஸ்டர், கமலா மாஸ்டர், தாரா மாஸ்டர் ஆகியோர் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் ஓம் சொல்லுகின்றோம்.
இப்போது நீங்கள் ஜோசுவாமி அவர்களின் திருவுருவத்தை காண்கின்றீர்கள். அவர் சொன்ன வாக்கியமாக, நீ உடம்பன்று, மனமன்று, புத்தியன்று, சித்தமன்று, நீ ஒரு ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவம், சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தர்ம நெறியில் பிசகாதே. எவ்வுயிருக்கும் பெருமான் திருமுன்னிலையில் என்றும் சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இப்படிக்கு தவத்திரு யோக சுவாமி என தன் கையெழுத்துப்பட எழுதியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக எங்கள் பஞ்சாச்சரம் ஐயாவை தேவாரத்தை பாடி தொடங்குமாறு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சலம்பூ கொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கினும் உன்னை மறந்தறியேன், உன்னாமமென்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையீர் பலி கொண்டுழல்வாய், உடல் உள்ளுரு சூளை தவித்தருள்வாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில, விரட்டான துறை அம்மானே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று போற்றுடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து வசந்தா மகாதேவன் ஒரு பாட்டு பாட உள்ளார். அதற்கடுத்து Unmute, please. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். முதலாவதாக என்ன கூட்டீர்கள்? கடைசி நீங்கள். ஓம் ஓம் ஓம், அது பரவாயில்லை. நான் இன்று சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிக்க நன்றி. மற்றது போன முறை எனக்கு வர முடியாமல் போயிட்டுது. அது எனக்கு ரொம்ப கவலை. 153வது யோசுவாமியோட பிறந்த தினம், அதுக்கு நான் வர முடியாம போய்விட்டதே என்றதுன்னு கவலை. நான் கணக்கு எல்லாம் பிளான் பண்ணது, அது ஏதோ இதெல்லாம் நடந்தே தீரும் நாடகம். அப்ப 29/5/2023 நான் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறேன் இங்க லண்டன்ல. அப்ப அது இங்க என்னுடைய நோட்ஸ்ல இருக்குது, நான் வச்சிருக்கிறேன். அப்ப அதை இப்ப பார்க்க எனக்கு இதா இருந்தது. மற்றது இந்த லண்டன்ல 1986 தான் யூகேல யோகசுவாமியின் நச்சிந்தனை பாடல்களை கூட்டு பிரார்த்தனையும் செய்தது, ஆரம்பிக்கப்பட்டது. இங்க லண்டன்ல ஆரம்பிச்சது 1986. அப்பொழுது அருந்ததி மாஸ்டரின் தந்தையார் கலைஞர் ஆறுமுகம் அவர்களும் இதை கலந்து சிறப்பித்தார்கள். நல்ல அடியேனும் கலந்து கொண்டேன் அந்த நேரம் 1986. அப்பதான் தொடங்கினார். அப்ப இப்ப சிவயோ சுவாமிகளின் 153வது பிறந்த தினத்துக்கு திருமதி கௌரி ரமணா இலங்கையில் இருந்து வந்து நச்சிந்தனை பாட்டு பாடி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினா, பாடி சிறப்பித்தா. மிக்க நன்றி. அதை நான் வந்து பார்க்கல, நான் நண்பரை எல்லாம் கேட்டு நான் சந்தோஷமாக இருந்தது. நான் இலங்கையில் நிற்கும் பொழுது அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதனாலதான் எனக்கு அவர்களை தெரியும். அதன் பிறகு யோசுவாமியின் கதை கதைச்சு அவ வந்து நான் அவனோட நம்பரம் எடுத்து இங்க கொண்டு பாட பண்ணினது. அப்ப அதுதான் அறிமுகம் செய்தேன் நான் அவ. அது ரொம்ப சந்தோஷம். இப்ப யோசுவாமிகள் வந்து அவர் தன்னுடைய அனுபவங்களை நச்சிந்தனை பாடல்கள் மூலம் உலகுக்கு உணர்த்தினர், உலகம் முழுதலும் உணர்த்தி இருக்கிறார். அதுல நான் பாட போற கூவு குயிலே என்ற பாடல்.
நாம் எல்லோரும் அவர் கூறிய நற்சிந்தனைகளை பின்பற்றி வாழ்வில் நலமுடன் வாழ்வோமாக. கூவு குயிலே பறந்து கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே கூவு குயிலே பறந்து கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே நாவுக்கு நீயவனை நல்ல குயிலே நம்பனை இங்கு வர குவு குயிலே சிவன் சிவன் என்று சொல்லும் சித்தர்குலாம் தேடும் பொருளை வர குவு குயிலே நாவலரும் பாவலரும் பணிந்தேத்தும் நல்ல சிவன் இங்கு வர குவு குயிலே தேன் சொரியும் சோலையில் வாழ் செய்வ குயிலே தேவாதி தேவன் வர குவு குயிலே நான் படும் பாடனைத்தும் நயந்து சொல்லி நாதனை இங்கு வர குவு குயிலே இளமையும் மூப்புமில்லா எம்பிரானை இங்கே என்னை தேடி வர குவு குயிலே இளம்பிறை அணிந்த பிரான் இங்கே வர எழிலுடன் பறந்து போய் குவு குயிலே ஓயாமல் உள்குமார்தம் உள்ளத்தானே உத்தமனை இங்கே வர குவு குயிலே வாயார பாடுவார்தம் மனத்தானே வள்ளலை இங்கு வர குவு குயிலே குவு குயிலே பறந்து குவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே குவு குயிலே. அப்ப இந்த பாட்டை பாருங்கோ, இங்க வரும்படிதான் நாங்க இப்ப குவி அழைச்சிருக்கிறோம். அப்ப வர போறார் யோசாமி, இதை மிச்சத்தை நாங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. நன்றி வசந்தா மகாதேவன். இதை அடுத்து நிர்மலா லிங்கரத்னம் அவர்கள் ஒரு வாசிக்க போகின்றார் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று யோக சுவாமிகளின் ஒரு நற்சிந்தனையை வாசிக்கலாம் என்றிருக்கிறேன். என்பின் வாமெனமே அன்பு சிவமன்ற அருளார் சொன்ன மொழி என்புர்க செய்யும் அன்றோ என்பின்னே வாமெனமே மண்புகுந்த மாலும் மலரோனும் காணறிய எண்குணத்தான் பொன்னடியை ஏத்த என்பின் வாமெனமே கண்ணிறந்த செல்வத்தை கங்குல் பகல் காணாமல் உன்னுரைந்த பேரன்பால் ஓத என்பின் வாமெனமே பொன்போலும் மேனியனை பூரணனை புண்ணியனை என்போல நின்றானை ஏத்த என்பின் வாமெனமே தன்னொப்பார் இல்லாத தத்துவனை தன்னருளை சுண்ணவன் நீட்டானை தொழ என்பின் வாமனமே ஒன்றாய் இரண்டாய் ஒரு மூன்றாய் நின்றானை என்றாயாய் நின்றானை ஏத்த என்பின் வாமனமே உணர்ந்தார் புணர்வறிய ஓங்கார மெய்ப்பொருளை காணந்தான் மறவாமல் கைதொழ வா என்பனமே சித்தத்துள் தித்திக்கும் தெள்ளமுதை தெய்வத்தை எத்திக்கும் போற்றுதற்கு என்பின்னே வாமெனமே முத்திக்கு வித்தான மூவா முழுமுதலை பத்திக்க என்பின்னே பறந்து வா என்பனமே சக்தி சிவமாகி தன்னிலையில் பிரியாத வித்தகனை போற்றுதற்கு விரைந்து என்பின் வாமெனமே. நன்றி. நன்றி நிர்மலா. இதற்கடுத்து கலைவாணி அவர்கள் ஒரு பாட்டை தர உள்ளார். நன்றி. இன்றைய தினம்
நானே ஒரு பாடலை எழுதி அதற்கு இசையமைத்திருக்கிறேன். அந்த பாடலை தருகிறேன். ஜோசுவாமிகள் திருப்பாதம் போற்றி. நல்லூராம் சந்நிதியில் நல்ல தவம் செய்தவரே, நாம் வணங்கும் சித்தர் சிவமே. நல்லூராம் சந்நிதியில் நல்ல தவம் செய்தவரே, நாம் வணங்கும் சித்தர் சிவமே. ஒப்பிலா குருநாதர் யோக சுவாமிகள், ஒப்பிலா குருநாதர் யோக சுவாமிகள், தப்பிலா பக்தகருள் சுவாமியப்பா. ஒப்பிலா குருநாதர் யோக சுவாமிகள், பக்தகருள் சுவாமியப்பா. அப்பா நல்லூராம் சந்நிதியில் நல்ல தவம் செய்தவரே, நாம் வணங்கும் சித்தர் சிவமே. சும்மாயிரு என்றார் சுகமாயிருந்தவே, சம்மதமாய் தேரடியில் எங்கள் குருநாதர். சும்மாயிரு என்றார் சுகமாயிருந்திடவே, சம்மதமாய் தேரடியில் எங்கள் குருநாதர். எப்பொழுதும் தொழுவார்க்கு முக்தி நிச்சயமே, எப்போ முடிந்த காரியம் என்பது தத்துவமே. எப்பொழுதும் தொழுவார்க்கு முக்தி நிச்சயமே, எப்போ முடிந்த காரியம் என்பது தத்துவமே. நல்லூராம் சந்நிதியில் நல்ல தவம் செய்தவரே, நாம் வணங்கும் சித்தர் சிவமே. ஓதாமல் ஞானம் உணர்ந்த சுவாமிகள், பாதார விந்தங்கள் போற்றி தொழுதிடுவோம். ஓதாமல் ஞானம் உணர்ந்த சுவாமிகள், பாதார விந்தங்கள் போற்றி தொழுதிடுவோம். ஆயிலிய நட்சத்திர குரு பூசை நாளிலே, ஆயிலிய நட்சத்திர குரு பூசை நாளிலே, ஆயிடும் தீவினை அல்லல்கள் தீர்ந்திடும். ஆயிடும் தீவினை அல்லல்கள் தீர்ந்திடும். நல்லூராம் சந்நிதியில் நல்ல தவம் செய்தவரே, நாம் வணங்கும் சித்தர் சிவமே. சிவமே நல்லூராம் சந்நிதியில் நல்ல தவம் செய்தவரே, நாம் வணங்கும் சித்தர் சிவமே. சிறப்பு, நன்றி அம்மா. இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போட்டுட்டு டாக்டர் நவரத்னம் அவர்களை பேர்ந்து கூப்பிடலாம். ஓகே, வீடியோவை பார்க்க போறீங்க. இது மார்க்கண்டு சுவாமியின் பற்றி சிறு சொல்லுகின்றார். அவர் மார்க்கண்டு சுவாமி யோக சுவாமியின் சீசன். இவர் 29 முதலாம் மாதம் 1899 பிறந்து 29/5/1984 ஆண்டு வைகாசி மாதம் 85வது வயதில் கைதடியில் சமாதி அடைந்தவர். சிறிதாக நேரத்தை கருதி சுவாமிகளின் திருவரை நின்றோம். இந்த மார்க்கண்ட சுவாமிகள் இந்த பெருமைகளை எல்லாம் இந்த புத்தகத்தில் அடங்கி. நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு ஜடை வளர்த்த ஒரு வயதான சுவாமிகள் ஒரு பெரியவர் வந்து என்னை அந்த பக்கம் எரியுது இந்த பக்கம் போண்டு
சொன்னது மாத்திரம் ஒரு கணவரே தெரியும். 2 நாட்களுக்கு முதல் கலவரம் துவங்குவதற்கு 2 நாட்கள் முதல் நான் இருந்த வீட்டுக்காரர் ஒரு பழங்கியம். அவர் வந்து சொன்னார், நீங்கள் இன்றைக்கு வேலைக்கு போகாதீங்க. ஏனென்றால் அந்த கலவரத்திலே ஏதாவது பிரச்சனை வந்துடும், வேலைக்கு போயிட்டு நொறுக்கி உடைத்து எரிக்கப்பட்டு பார்த்து கொண்டிருந்தோம். என்னுடைய வீடு பழங்கியற்ற வீடு என்றபடியால் அவர் ஒருவருமே சங்கீதாச்சா அவர் பக்கத்துல வந்துட்டு அச்சனை தட்டு கற்பூர தட்டு எல்லாத்தையும் வைத்து விட்டு சென்று விட்டார். இவர் அந்த கற்பூரத்தை கொளுத்தி எமக்குத்தான் காட்டினார். அந்த கற்பூரத்தை கொளுத்தி நாங்கள் இந்த 3 பேரும் இந்த இடத்துல எங்களுக்கு காட்டினார். காட்டிவிட்டு ஒரு திருமுறை எடுத்து அந்த திருமுறை எடுத்து பூசி விட்டார். பூசி விட்டவுடன் சொன்ன வார்த்தை, ஆண்டவன் திருவடியை வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டார். இந்த வசனத்தை தவிர அவர் வேற எதுவும் நம்மளை கலைப்பது. இது மார்க்கண்ட சுவாமியின் குருபூசையை சிறிதாக காட்டினோம். இப்போது டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா பேசுறது? எல்லோருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? கேக்குது, வடிவாக கேக்குது. நான் இன்று உயிருக்குயிராய் கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் என்று கந்தப்பிள்ளை வாத்தியார், அவர் சிவசாமியுடைய நெருங்கிய பக்தர், நெருங்கி பழகியவர். அவர் எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பந்தி வாசிக்கப் போகிறேன். இந்த கந்தப்பிள்ளை வாத்தியார் தான் என்னை சிவசாமிக்கு 1949ஆம் ஆண்டு கூட்டிக் கொண்டு போய் அறிமுகம் செய்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி தந்தவர் கந்தப்பிள்ளை வாத்தியார். அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப் போகின்றேன். மாதுளங்கனியும் சுவையுள்ள அற்புதமும். இப்படி சுவாமிகள் அடிக்கடி நாவலப்பட்டிக்கு அடியனிடம் வருவதுண்டு. பின்பு ஒரு பாடசாலை விடுமுறையில் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். அடியேனது பெரிய தந்தை பல இன மாதுளைகளை பயிரிட்டு அக்கனிகளை சந்தைக்கு படுத்துவார். மாதுளம் பழம் வைத்தியத்துக்கும் தேவாராதனைக்கும் அபிஷேகத்துக்கும் உபயோகப்படும் ஒரு திவ்ய கனியாகும். அபூர் விதானியார் அரசாங்க கிருஷி கண்காட்சிக்கு வைப்பதற்கு ஒரு செம்பளவு பெரிய இன மாதுளம் பழத்தை கோவை மாதுளையின் பழம் ஒன்றை எனது தந்தையாரிடம் கேட்டு வாங்கி கொண்டு போனார். அதற்கு அக்காட்சியில் பரிசு கிடைத்ததாம். இப்படிப்பட்ட பழம் ஒன்றை சுவாமிக்கு கொடுக்க வேண்டும் என்று அடியேன் மனம் உந்தியது. விடுமுறை முடிந்து நவலப்பட்டிக்கு திரும்பும் முன் முதல் நாள் வேறு பழங்களுடன் இந்த திவ்ய மாதுள கனியையும் கொழும்புத்துறைக்கு கொண்டு சென்றேன். அங்கே கதவு பூட்டப்பட்டிருந்தது. அடியார் ஒருவர், அவர் இங்கு இல்லை, மலைநாட்டுக்கு போய்விட்டார், திறப்பு அங்கேதான் இருக்கிறது என்று திறந்து பழங்களை வைத்து விட்டு போனார்கள். போங்கள் என்று சொன்னார். அடியேன் கதவை திறந்து மற்ற பழங்களை வைத்துவிட்டு அந்த மாதுளம் கனியை எடுத்து கொண்டு வந்து விட்டேன். அடுத்த நாள் பிரயாணம் செய்யும் போது அந்த கனியை அடியேனுடைய பெட்டியில் வைத்து நவலப்பட்டிக்கு கொண்டு சென்றேன். அவரை பேராதனையில் சந்தித்து அக்கனியை கொடுக்கலாம் என்று வேண்டியிருந்தேன். மறுநாள் காலை வைரத நிலையத்தில் இருந்து எனது அறைக்கு சென்றதும் சுவாமிகள் அவ்விடம் 10 மணி அளவில் வந்தார்கள். நீ வந்துட்டியா என்று பார்க்க வந்தேன் என்று திருவாய் மலர்ந்தார். மதிய போதனத்துக்கு அல்லாது இந்த நேரம் வந்தது அடியேனுக்கு மகிழ்ச்சி. மாதுளம் பழத்தை கொடுப்பதற்கென்று மாதுளம்பழத்தை எடுக்க முன்பு அவர் வெளியேறிவிட்டார்.
அடியேன் நேரம் தளர்த்தாது சுருக்க வழியால் மாதுளங்கனியுடன் ஒரு நிலையத்துக்கு சென்றேன். அங்கே அவரை காணவில்லை. ஒரு நேரத்தில் கண்டி நோக்கி செல்லும் ஒரு போயிரம் புறப்பட ஆயத்தமாயிருந்தது. எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருந்தன. யாரையாவது சுவாமியை பற்றி கேட்டேன். வசைப்பட்டால் வசப்படவில்லை. அடியேன் ஒரு 2ஆம் வகுப்பு பெட்டியில் கதவை திறந்தேன். சுவாமிகள் இடது பக்கத்து ஆசனத்திலிருந்து வலது பக்கத்தில் இருந்த ஒரு அடியாருடன் கதைத்து கொண்டிருந்தார். நீ வந்து விட்டாயா என்று கேட்டார். அடியேன் மாதுளம் பழத்தை நீட்டினேன். இதை இவரிடம் கொடு, இவர்தான் எனது காரியதரிசி, நான் அவரிடம் வாங்கி கொள்கிறேன் என்று கதவை சாத்தினேன். போரிடம் புறப்பட்டது. அடியேன் நினைத்தவாறு பேராதனைக்கு செல்லாமல் பழத்தை ஒப்படைத்து விட்டேன் என பெருமகிழ்ச்சி கொண்டேன். பின்பு அடியேன் சுவாமிகளிடம் எந்த கையுறைகளை கொண்டு சென்றாலும் இது மாதுளம் கனியோ பழமோ என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை நினைவூட்டுவார். அப்படி சுவாமிகளுடைய திருவிளையாடல்கள் பல உண்டு. கந்தப்பிள்ளை வாத்தியார் அவருடன் நெருங்கி பழகினவர். அவர் மத நாட்டிலே ஆசிரியராக இருந்தவர். அங்கு சுவாமிகள் அடிக்கடி போவது உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். வணக்கம். நன்றி. அடுத்து கமலா சிவபாலசிங்கம் அவர்களை பாடுமாறு அழைக்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சுவாமிகள் பாடம் படிக்க போகிறேன். திருச்சிற்றம்பலம். அத்துமீத பொருள் காப்பாம், எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான். அத்துமீத பொருள் காப்பான், அடியார்கள் என்றென்றும் காப்பான். சித்தாரும் தேவரும் காப்பான், சித்தத்திலங்கும் திருவருள் காப்பான். அட்டவாசுக்களும் காப்பான், எனக்கு ஆனந்தமான பராபரம் காப்பான். 8 திசைகளும் காப்பான், எனக்கு எங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பான். பானனும் காப்பான், என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பான். ஆரவணிமணியன் காப்பான், எனக்கு அருளை அளிக்கும் குருபரம் காப்பான். அத்துமீத பொருள் காப்பான், எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான். அத்துமீத பொருள் காப்பான். பஞ்சபூலன்களும் காப்பான், என்னம் பரவும் அடியவர் அனுதீனம் காப்பான். குஞ்சார முகத்தவன் காப்பான், நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பான். அத்துமீத பொருள் காப்பான், அந்த எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான். பஞ்சபூலன்களும் காப்பான், என்னை பரவும் அடியவர் அனுதீனம் காப்பான். குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பான், என்றென்றும் காப்பான். அத்துமீத பொருள் காப்பான், எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான். சித்தரும் தேவரும் காப்பான், சித்தத்திலங்கு திருவருள் காப்பான். அத்துமீத பொருள் காப்பான்.
மந்திர சூரியன் காப்பான் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் என காப்பான் மந்திர தந்திரம் காப்பான் 4 மரங்கள் சிவகாமம் மாநிலம் காப்பான் மந்திர தந்திரம் காப்பான் 4 மரங்கள் சிவகாமம் மாநிலம் காப்பான் அத்துமீத பொருள் காப்பான் எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான் சித்தரும் தேவரும் காப்பான் சித்தத்திலங்கு திருவருள் காப்பான் சித்தத்திலங்கு திருவரும் காப்பான் அத்துமீத பொருள் காப்பான் எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான் அத்துமீத பொருள் காப்பான். நன்றி கமலா மாஸ்டர். இதற்கு அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? யோகர் சுவாமிகள் திருப்பாதம் போற்றி போற்றி. நான் புது புத்தகம் நற்சிந்தனை இதுல 24ஆம் பக்கத்துல 24ஆம் பக்கத்துல இருக்கிற நமச்சிவாய என நாம் வாழ்வோமே என்ற அது எனக்கு பிடித்தது. ஆனபடினாலே அதை அந்த பாடலை பாட உள்ளேன். நேரம் இருக்குமோ? போற்றி போற்றி. அன்பே சிவமென ஆன்றோர் இசைத்த இன்பமும் துன்பமும் இனிய வாசகத்தை அன்பே சிவமென ஆன்றோர் இசைத்த இன்பமும் துன்பமும் இனிய வாசகத்தை இன்னும் அறிந்திலேன் இரவும் பகலும் பொன்னும் பொருளும் போகமும் வேண்டினேன் காக்க வேண்டும் கடைக்கண்ணாலே நோக்க வேண்டும் நூல்வல்லோனை சேர்க்க வேண்டும் திருவடி அதனில் ஆர்க்கும் உணர அறம்பெருமானே ஐயனே அரசே ஆருயிர்க்குயிலே செய்வ நாடனம் செய்யுமாதவனே பொய்யும் கொலையும் புலையும் தவிரவும் சைவமுகவும் சத்தியம் தழைக்கவும் தெய்வம் உண்டென்னும் சித்தமும் திளைக்கவும் கைவினை செய்து களலடி போற்றவும் செய்வன எல்லாம் செய்வனே செய்யவும் மெய்யடியார்கள் மேன்மேற்கிளைக்கவும் தையலர் தம்மை தாயென பேணவும் நைந்துருகி நெந்து நமச்சிவாயவே. நாம் வாழ்வோமே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுச்சந்திரிகா அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். நீங்க நான் பேசுவது கேட்கிறதா? தாராளமாக கேட்கின்றது. வணக்கம் அனைவருக்கும். இன்று யோக சுவாமிகளில் பற்றி சில வார்த்தைகள் பேசுவதில் உங்களுடன் பதினோரு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் இறை பக்தி பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பேச விரும்புகின்றேன். மன்னிக்கவும். இறை பக்தி உயர்ந்த உண்மை நலத்தை குறிக்கொள்ளுதல், இவ் உண்மை நலத்தை அடைதற் பொருட்டு சிந்தித்திருத்தல், இச்செம்மை நலத்தை சேர்ந்து இடையறாது போதித்திருத்தல் என்னும் இப்பாக்கியம் எல்லாம் நம் வலத்தால் ஆவனவல்ல. உயர்வு அற உயர்ந்த உயர் நலமுடையவெனவோ அவன் மயர் வரு மதிநலம் அருள்வதாலேயே
நற்சிந்தனை அமையும். நெஞ்சுள்ளே நின்று நினைப்புக்கும் நீதி நினைத்தால் ஒழிய நற்சிந்தனை கடமையை. இதுவே நற்சிந்தனை வேதம். நாம் சிவனடியார் சிவத்தொண்டு செய்வதற்காகவே பூமியில் வாழ்கின்றோம். நமக்கென்றமைந்த கடமையை சிவபூசையாகவே நாங்க செய்யற கடமையை நாங்க சிவபூசையாகவே நினைத்து செய்வோம். நமது வேலையில் வணக்கம் மனத்தல் வேண்டும் என்பது நற்சிந்தனை மந்திரம். இன்னும் நேரம் இருந்தால் என்னை கூப்பிடவும். மீண்டும் வர காத்திருக்கின்றேன். மிக்க நன்றி. ஓகே, அடுத்து பாபு சண்முகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது நற்சிந்தனைகள் புதிய பதிப்பு 9வது பதிப்பு 2024ஆம் ஆண்டு பதித்த இறுதி பதிப்பிலிருந்து 366ஆம் பக்கத்தில் நாங்கள் சிவனடியார் என்ற தலைப்பிலே இருப்பதை வாசிக்கின்றேன். ஆதியும் அந்தமும் இறப்பும் பிறப்பும் இரவும் பகலும் சுகமும் துக்கமும் எங்களுக்கில்லை என்னும் திருமந்திரத்தை எவன் ஒருவன் மறவாமல் தியாகம் செய்கின்றானோ அவனுக்கு ஒரு குறையும் வராது. எதை நீ பாவனை செய்கிறாயோ அது நீயாவாய். இதற்கெல்லாம் விடாமுயற்சி, அதாவது சலியாமை வேண்டும். பாடுபட அஞ்சுபவனுக்கு ஒரு பிரயோசனமும் உண்டாகாது. பாடின்றி பட்டம் கிடையாது என்பது உலக வழக்கு. காரிசித்தி எய்தும் வரையும் விடாமுயற்சி செய். நீ ஏன் ஓயாமல் கெட்ட காரியங்களை சிந்திக்கிறாய்? அச்சிந்தனையை விட்டு முழு மனத்தோடு தெய்வத்தை வணங்கு. உனக்கு பிசிவதத்தாற் பொருந்துவனவற்றை உவகையோடு ஏற்று நடத்து. இறுதியில் யாவும் ஜெயமாகும். அது அப்படியுள்ள காரியம் என்பதை சதா நெஞ்சில் பதித்துக் கொண்டு இயல்பாய் உனக்கு வரும் வேலைகளையும் கடமைகளையும் செய்து கொண்டிரு, அல்லது அவற்றை விட்டிரு. எதுவும் சரியே. செய்தலிலும் செய்யாமையிலும் அது தங்கி இருக்கவில்லை. கருமம் இல்லாமையை விரும்பாதே, கருமத்தை பற்றாதே. செய்தல் செய்யாமை இவற்றுள் இயல்பாய் எது உனக்கு அமைகின்றதோ அதையே பற்றினில். நன்றி. நன்றி பாபு சண்முகநாதன். சின்னொரு அறிவித்தல். பங்கு பெற்ற இருப்பவர்கள் முன்பாக அறிவித்தருமாறு பல தடவைகள் கோரியுள்ளோம். தயவு செய்து 28ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பூசையில் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்கின்றேன். நீங்கள் அறிவித்தல் தந்தால் எங்களுக்கு ஒழுங்கு செய்ய வசதியாக இருக்கும். நீங்கள் ஒற்றுமையாக எங்களுக்கு கூட ஒத்தாசையை தருவதாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்து டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். திரும்பவும் அழைத்ததற்கு நன்றி. நான் நற்சிந்தனை புத்தகத்தில் வசன நடையிலிருந்து தவம் என்றதை வாசிக்கப் போகின்றேன். தவத்திலே முன்பட்டவர்கள் கூட இந்திரியங்கள் செம்பு கடந்து இழுத்து செல்கின்றன. ஆதலால் அவற்றை வெல்வதற்கு சிவத்தியானம் செய்க. அதனால் மாத்திரம்தான் புலன்களை தன்வசப்படுத்த முடியும். ஆகவே இடைவிடாமல் சிவத்தியானம் செய். மனிதன் விடயங்களை கருதும் போதெல்லாம் பற்று உண்டாகிறது. பற்றுதலால் விருப்பம் உண்டாகிறது. விருப்பத்தால் சினம் பிறக்குகிறது. சினத்தால்
மயக்கம், அம்மயக்கத்தால் தவறுதல் உண்டாகிறது. ஆதலால் உன்னை சிவத்தியானத்தில் தான் காத்துக்கொள். நாங்கள் எங்கள் சிறுமை குணத்தினால் இயல்பு இழந்து தர்ம வழியின் என்று தவறுகிறோம். தவறுதல் நீங்கி திடமுண்டாக சிவத்தியானமாய் சிறந்த கல்வியாகும். இந்த உலகத்தில் மிகுந்த செல்வம் இருப்பினும் வானோரை ஏவல் கொள்ளக்கூடிய வல்லமை இருப்பினும் நாங்கள் புலன்களை அடக்கியாளுதல் முடியாது. ஆதலால் திருவருளை முன்னிட்டு மனத்தை புலன்கள் வழி செல்லாமல் அடக்கியாள். இதுதான் தவம் என்று பெரியோர் சொல்வர். இதை விடுத்து இடம்பமான வேள்வி முதலியவை செய்வதால் திடமுண்டாக மாட்டாது. சிவத்தியானத்தின் முக்கியத்துவை திரும்பவும் வலியுறுத்துகிறார் சுவாமிகள். பரமானந்த யோகர் இவருடைய படிப்பினையிலே தியானம் செய்தான் சொல்றார். தியானம் செய்யும் பொழுதுதான் ஆன்மா வெளிப்படுகிறது. ஆன்மா தான் உடம்பை இயக்க ஒழிய உடம்பு ஆன்மாவை இயக்கக்கூடாது என்று கருதுகின்றோம். வணக்கம். நன்றி. அடுத்து சுவிஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களே அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த யோகர் சாமி ஆகிய நட்சத்திர தின விழா. அருமையாக இருக்குது. அன்றைய கூட 153வது கூட நன்றாக நடந்தது. நான் இதுல குறிப்பிட விரும்புகிறேன் என்னென்னா, இந்த ஜெர்மனியிலிருந்து கலைவாணி டீச்சர் தான் இயற்றி இசையமைத்து ஒரு அருமையான பாட்டை பாடியிருந்தார். அந்த பாட்டை நீங்க எங்களுக்கு அனுப்பிவிட்டா மற்றவர்களும் அதை தொடர்ந்து அந்த பாட்டை பாடுறதுக்கு உதவியா இருக்கு. திருப்பி ஒரே பாட்டுகளை பாடாம வித்தியாசமான பாட்டுகளை பாடுவதற்கு நீங்க உதவி செய்வதற்கு மிகவும் நன்றி. மேலும் உங்களுக்கு என்ன பலவிதமான வித்தியாசமான பாட்டுக்களை அடுத்த முறை நீங்க இப்படி இசையமைத்து தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். பலருக்கு இன்னும் கூட விளக்கமாக அவங்களோட பாட்டுகளால் விளங்கும் என்பதை என்னுடைய கருத்து. நான் இப்ப அறிவித்தலுக்கு போகின்றேன் நேரம் கருதி. அதாவது நாளை காலை ஸ்டெஃபனி முகா அவர்களுடைய யோகா நிகழ்ச்சி வருகின்றது. அதாவது மண்டே 2 8:45 மியூசிக் மெடிடேஷன், 9:15 யோகா நிகழ்ச்சி. இந்த 11 மணிக்கு UK டைம் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் அம்பலி பருவம் என்ற தலைப்பில் துஷ்யந்த் அவர்கள் பிரான்சிலிருந்து பேசுகிறார்கள். அன்று நாளைக்கு இரவு 8 மணிக்கு இசையும் கதையும் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள் பாபு அண்ட் தமா சண்முகநாதன் மாஸ்டர். அதே போல டியூஸ்டே 9க்கு நாங்கள் வழக்கம் போல சேர் எக்ஸசைஸ். 11 மணிக்கு கிரகலட்சுமி அவருடைய பேச்சு 7 மிரர்ஸ். டியூஸ்டே வழக்கம் போல 8 மணிக்கு பூனம் சர்மாவுடைய யோக நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு முறையும் அருமையான தியானத்தின் பிறகு அருமையான பேச்சு இல்லாட்டி அருமையான எக்ஸசைஸ்கள் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போதே 2 பேர் எங்களுக்கு அறிவிச்சிட்டுனா, ஒன்று கலைவாணி தன்னுடைய வசன நடையில பாட போறா. உங்களோட கருத்து நீங்க கேட்டதுக்கானதான் செய்கிறேன். நன்றி அம்மா, உங்களோட ஒத்துழைப்புக்கு மிகவும் நன்றி. ப்ளீஸ் உங்களுக்கு எல்லாரும் போட்டால் பேருந்து நீங்க கை போட்டால் நேரம் தெரியவில்லை என்று மாத்திரம் உங்களை நாங்கள் திருப்பி அனுப்ப எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஒத்துழைக்குமாறு திரும்பவும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நாங்கள் காப்பு பாடுறதுக்கு வசந்தா மகாதேவன் நீங்கள் தயாரா? கமலா அருணாச்சலம் நீங்க சாரி எல்லாம் உடுத்து வந்திருக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க? அவ காப்பு பாட்டு பாடிட்டா முதலே, அப்படி பாடவே இல்லை. மற்ற பாட்டுகள் பாடி கதை வசனம் எல்லாம் சொன்ன பிறகுதான் பாட்டு பாட வேணும். காப்பு பாட்டு அவ பாடினபடியா இனி திரும்பவும் நான் பாட எனக்கு அவ்வளவு சம்மதம். ஓகே, அடுத்த முறை அவாக்கு சில நேரம் தெரியாமல் இருந்திருக்கலாம். மன்னிச்சு கொள்ளுங்கோ, மன்னிப்பு கோருகின்றோம்.
கமலா அருணாச்சலம், உங்களோட வார்த்தைகளை சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். யோகசுவாமி திருப்பாதங்கள் போற்றி போற்றி. இன்றைக்கு நான் சைவ முன்னேற்ற சங்கத்துல சிதம்பரேஸ்வரர் கோயில்ல இருந்து நடந்த குரு பூசைக்கு போயிட்டு வந்தேன். அதுதான் சாரியில இருக்கிறேன். அங்க ஒரு பேச்சாளரா போயிட்டேன். அப்ப பேசி போட்டு வந்தேன். நான் அப்ப இந்த இங்கேயும் டைமுக்கு வந்துட்டேன். அதுதான், அவ்வளவுதான். அதுதான் சுவாமிகளின் ஆசீர்வாதம். எனவே நன்றி. அடுத்து சுச்சந்திரிகா சொல்லுங்க. ஒன்று உங்களோட ஷேர் பண்ணலாம். அதிகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுவாமின்ற படம் எல்லாரும் கும்பிடுற படம் வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியல, டாக்டர் பசுபதி அவற்ற ஒரு டிவோட்டி, சுவாமியோட டிவோட்டி. அவற்ற கடைசி மகன் சாமி பசுபதி. அவை வீட்டுல அவர் தியானம் செய்து, சுவாமி தியானம் செய்து கொண்டு கேட்கல, இவர் போய் மெல்லமா படத்தை எடுத்துட்டார். சுவாமியோட படத்தை, அந்த தியானம் எல்லார்டையும் இருக்கிற படம் அதுதான் தியானம் படம், சுவாமி தியானத்துல இருக்கிற படம். இது நான் வாசித்ததுல அருந்ததை உங்களோட ஷேர் பண்றேன். சாமி பசுபதி தான் அந்த படம் எடுத்தது. அதுதான் முதல் படம், சுவாமின்ற முதல் படம். முதல் எடுத்த ஒன்றும் பெற இல்லை, எல்லாம் கருப்பாத்தான் இருந்தது. அப்ப இவர் தியானம் செய்து கொண்டு இருக்கேக்குள்ள படத்தை எடுத்துட்டார். எடுத்தோடனே அவருக்கு கொஞ்சம் கில்ட்டி கான்சியஸாயும் இருந்தது. ஏனென்றால் அவருக்கு சொல்லாமல் தெரியாமல் எடுத்தாச்சு. ஆனால் சாமி பசுபதி அம்மா மகனுக்கு சொல்லி இருக்கிறா, சுவாமி எங்கள்கிட்ட இருக்கேக்குள்ள பரவாயில்ல, இல்லாத நேரத்திலே எங்களுக்கு அவற்ற படம் இல்லையே என்றைக்குள்ள அவர் ஓடி போய் கமராவை எடுத்துக்கொண்டு வந்து படம் எடுத்து போட்டார். இப்ப இந்த அடுத்த நாள் அவர் காலையில சாப்பிட இருக்கேக்குள்ள சுவாமி சொன்னார், ராத்திரி யாரும் இங்க வந்தவியோன்னு கேட்டிருக்கு. பின்னவே பேசாம இருந்துட்டு ஒன்னும் சொல்ல இல்லை. பேந்து திரும்பி இவைக்கு உண்மையை சொல்ல வேணுமா என்று வந்துட்டு பின்ன அவர் சொன்னார், சுவாமி நீங்கள் தியானம் செய்து கொண்டு கேட்கல, உங்களுக்கு ஒரு படம் எடுத்துட்டோம். பின்ன அவர் சிரிச்சு போட்டு சொன்னாராம், எல்லாரும் எடுக்க பார்த்தவே, ஆனால் எடுபடையில நீ எடுத்துட்ட, சரி. பின்ன சாமி பசுபதி கேட்டார், அப்ப இன்னும் ஒரு படம் எடுக்கட்டா சுவாமி என்று கேட்க, முதல் மாட்டேன்ட்டு பேந்து எடுக்கலாம்னு சொல்ல, அது வந்து அந்த கதிரையில இருக்கிற படம். இந்த ரெண்டு படம் தான் அவற்றை எனவே படிச்சது ஷேர் பண்ண விரும்பினேன். அவ்வளவுதான். சுவாமி புதிதாக இருந்தது, கேட்க நல்லா இருந்தது, அறிய தந்ததுக்கு நன்றி. சுச்சந்திரிகா, உங்களுக்கு ஒரு 2 minutes தரலாம். இந்த புத்தகத்தை எனக்கு இந்த தலைப்புகளை தந்தபடியா எனக்கு இங்க ஒரு பாட்டும் பாடிட்டு போகணும் மாதிரி ஆர்வம். முச்சந்தை குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்தீரன்றால் எங்கள் குருநாதன், அச்சமோடு கோபமில்லா எங்கள் குருநாதன், ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், அச்சை புறவியிலே எங்கள் குருநாதன், பாங்காக என்றான் எங்கள் குருநாதன், தச்சன் காட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன், தாவுபரி கட்டன்றான் எங்கள் குருநாதன். மிக்க நன்றி. அடுத்த வாரம் ஒரு சிறிய பாடலோடும் சிறிய ஒரு உரையோடும் வந்து வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுச்சந்திரிகா. 3வது ஆளா உங்களை போட போறேன். நன்றி அம்மா உங்களோட ஒத்துழைப்புக்கு. இப்போது நாங்கள் காப்பு பாட இல்லையா மங்களத்தோடு நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம்.
நன்றி. சுவாமிகளின் அருளால் இத்தனை பேரும் ஒற்றுமையாக வந்து அவரது அருளும் எங்களுக்கு பாலிக்கட்டும், அருள் பாலிக்கட்டும். இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. இது பற்றி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெண்டு கதைக்கிறதுக்கு தரலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். சரோ மாஸ்டர் சொல்லுங்க, கைய போட்டீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றன. யோக சுவாமி, எங்களுடைய ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமி அவர்களை நாங்கள் மாதம் தோறும் நினைவு கூர்ந்து அவருடைய நற்சிந்தனைகளை கேட்டு அவருடைய பாடல்களை கேட்டு அவருடைய மனதினை நாங்கள் அமைதிப்படுத்தி நன்றாக வாழ இத்தலத்தின் மூலம் இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கியுள்ள ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி மிகவும் திறமையாக எல்லா தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக இன்று கலைவாணி அவர்கள், மாஸ்டர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து தானே ஒரு அருமையான பாடலை யோர் சாமியை பற்றி இயற்றி அதற்கு இசையும் அமைத்து எங்களுக்கு பாடி எங்களை மகிழ்வித்தார். அவர் ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் கேட்டுக்கொண்ட மாதிரி பல பாடல்களை இப்படி ஆக்கம் செய்து இசையமைத்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் மிகவும் அருமையாக பங்கு பெற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு எல்லோருக்கும் நன்றியை கூறி யோக சுவாமிகளின் அருள் அனைவருக்கும் பாலிக்கப்படும் என்பதையும் கூறி அந்த நம்பிக்கையையும் கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சரோ மாஸ்டர். திரும்பவும் கேட்க வேண்டுமானால் 22ஆம் தேதி எங்களை சந்திக்கவும். இப்போது கமலா அருணாச்சலம் அவர்களை அழைக்கின்றேன். திரும்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி தமா மாஸ்டர். நான் சொல்ல வேண்டியது, சிறப்பாக இந்தியா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. அதுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். மற்றது இப்படி திரும்பவும் நடந்தால் நற்சிந்தனைகளை நாங்கள் எங்களுக்குள்ள படிச்சு கொண்டு அதை நடைமுறையில கொண்டு வரலாம் என்றது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். நல்லது. உங்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். உங்களோட புத்தகங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றன. நாங்கள் மீண்டும் 8ஆம் தேதி சந்திப்போம் இல்லையா? எனவே அடுத்து பாபு. நன்றி தவ மாஸ்டர். எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது என்றால், ஒரு அறிய முடியாத ஒரு தகவலை இன்று கமலா அருணாச்சலம் மாஸ்டர் டாக்டர் அருணாச்சலம் சொல்லியிருக்கிறார். அது எனக்கு மிகவும் நன்றாக பிடித்து கொண்டது. அதுவும் ஃபேமஸ் டாக்டர் ஜப்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் பசுபதியில சன் எடுத்த படத்தை, அந்த படம் ரெண்டும் தான் உலாவி. இந்த 2 படம் உலாவுறது நாங்கள் கன்னடத்துல பார்த்துக்கிறோம், எல்லா வீடியோஸ் அங்கே இங்கே எல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப இந்த படத்தை அவர் தான் எடுத்தார்ன்ற தகவல் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு உற்சாகமா தகவலாக இருந்தது. எனக்காக அவருக்கு நான் பாராட்டுகின்ற புதிய தகவல். இது மாதிரி சில விடயங்கள், நிறைய விடயங்கள், சின்ன சின்ன விடயங்கள், முக்கியமான விடயங்கள் இருக்கும். அவர்கள் மற்றவர்களும் இதில் கொண்டு வர வேண்டும் இப்படியான விஷயங்களை. அது இந்த நிகழ்ச்சிக்கு அது மெருகூட்டும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது கலைவாணி அம்மாவோட பாடல் மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. அதை நாங்கள் நாளைக்கு நான் கேட்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய ரெக்கார்டிங்ல ராஜா லோகேஷ் மாஸ்டர் போட்டுருவார். நான் நிச்சயம் அதை கேட்பேன், வரிகளை எழுதுவேன். நான் அனுப்பும் முதல் நானும் அதை படிப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் நிச்சயமாக என்று கூறிக்கொண்டு, சதீஷ் காந்தராஜ்மா கூறிய மாதிரி இன்னும் பாடல்களை எழுத வேண்டும் என்று அதில் இருக்கிற வாக்கியங்கள் நன்றாக இருக்கின்றது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி
அது மட்டுமில்லை, அவருடைய யோகசமாரின் இதுகளையும் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரும் வகையிலும் ஒரு புதிய பாணியில் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். அதுக்காக வாழ்த்திக் கொண்டு இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் இந்த பசுபதி என்று இந்த பசுபதி என்று சொன்னது 6 மாதத்துக்கு முந்தி இறந்தவரை பற்றியா சொல்றீங்க டாக்டர் கமலா அருணாச்சலம்? கமலா அருணாச்சலம் என்ன இருக்கா சொல்லுங்க. கிட்டையில் 6 மாதத்துக்கு முந்தி இறந்தவரை பற்றியா நீங்க சொன்னீங்க? பசுபதி. அவர் தான் கடைசியா இருந்தது. தெரியும் எனக்கு. டாக்டர் ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. என்ன ஆஸ்திரேலியாலயோ அவர் 2 பிரதர்ஸ் அடுத்தடுத்து இறந்தவ. கடைசி டாக்டர் பசுபதி கடைசி மகன் தான் சாமி பசுபதி. ஆஸ்திரேலியா சிட்னில இருக்கிறார். அறிஞ்ச வாரம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இப்ப யுவசாமி நிகழ்ச்சிக்கு முந்தி வந்திருக்கிறார். சாகும் முதல் வந்திருக்கிறார். அவ எல்லாரும் சரியான குடும்பமாகவே சரியான பக்தர்கள். யோகசுவாமி பக்தர்கள். எங்களுக்கு இது நாங்கள் இருந்த காலத்துல சுவாமி இருந்திருக்கிறார். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை கைவிட்டோம். நான் நிச்சயமாக நானும் தான் ரிக்ரெட் பண்றேன். யோக சுவாமிகள் திரும்ப திரும்ப அருவி போல எல்லாரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். கமலா அருணாச்சலமே 3 தரம் வந்தார் என்றால் யோசித்து பாருங்க. இப்போது கலைவாணி நீங்க சொல்லுங்கம்மா. நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அந்த சிந்தனைகள் எல்லாருடைய சிந்தனைகளையும் கேட்டு இந்த நிகழ்ச்சி மூலம் நான் யோகசாமியோட அருளை பெறுவதற்கு கிடைத்தது கொடுத்து வைத்தது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமில்லை, நான் வேறு பல பாடல்களை நானே எழுதி பாடினேன். 250 பாடலுக்கு மேல நானே எழுதி இசையமைத்தேன். அதை விட மற்றவர்கள் எழுதித்தார பாடல்களையும் பாடித்தான் 1000க்கு மேற்பட்ட பாடல்கள் நானே இசையமைத்து பாடியிருக்கிறேன். அந்த வகையில இப்பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்கள் எழுதித்தார பாடல்களையும் என்னால பாடலாக்க முடியும். பாடல் வரிகளை நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்தால் போதும், அதை நான் பாடலாக்கி தருவேன். நான் இசையுடன் தான் நான் முன்பு செய்யறேன். இப்ப நேரம் எனக்கு அந்த இசை செய்யறதுக்கு நேரமும் கிடைக்கல, அதனால இசை இல்லாமல் தந்திருக்கிறேன். காலப்போக்கில் இசையுடன் தரலாம். ஆனா இப்பொழுது நீங்க பாடல் வரிகளை தந்தா நான் பாடுவேன். குறுகிய காலத்துக்குள்ள நேற்றைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில ஒரு கவிதை, வாழ்த்து கவிதை ஒன்று சொல்லி கொண்டு வந்தார். அந்த கவிதையை நான் எழுதி போட்டு உடனே பாடினேன் அதை பாட்டா. இப்ப நீங்கள் அப்படி உடனே தந்தாலும் நான் பாடுவேன். ஆனோடைய நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புகிற பாடல்களை, யாருன்னா எழுதி அனுப்புகிற பாடல்களை வரிகளை நான் பாடலாக்குவேன். நீங்க வரிகளை எழுதி அனுப்பினா போதும், நான் பாடலாக்குவேன். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த திறமையை பயன்படுத்த பலரும் காத்திருக்கின்றோம். நிச்சயமாக பாபு சண்முகநாதன் எழுதி அனுப்புவார் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு எழுத தெரியுமோ தெரியாது. அடுத்து சரோஜினி அவர்கள் மீண்டும் வருகின்றார். நன்றி தவா மாஸ்டர். நீங்கள் கூறிய மாதிரி சிவயோக சுவாமிகள் என்னை மீண்டும் அழைத்திருக்கிறார் ஒரு செய்தியை சொல்லும்படி. டாக்டர் கமலா அருணாச்சலம் மாஸ்டர் அவர்கள் கூறிய செய்தியை பற்றித்தான் நான் மீண்டும் கூற வருகின்றேன். இங்கே சிட்னியிலே நீண்ட காலம் எத்தனையோ வருடங்களாக பசுபதி குடும்பத்தினர் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் யோகர் சுவாமி பூசைகளை தொடர்ந்து நடாத்தி வருகிறார்கள். இப்பொழுதும் நடைபெற்று வருகிறது. சிவா பசுபதி அவர் ஸ்ரீலங்கால அட்டர்னி ஜெனரலா இருந்தவர். அவரும் சுவாமி பசுபதி அவர் தான் இந்த படம் எடுத்தாண்டு டாக்டர் கமலா அருணாச்சலம் மாஸ்டர் கூறினார். அவர்களும் இங்குதான் இருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த பூசைக்கு நாங்கள் செல்வோம். அண்மையில் தான் 2 சகோதரர்களும் இறைவனடி சேர்ந்தார்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தகவலை அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில் யோகர் சுவாமி பூசைகளை இங்கு நடாத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது அவருடைய அடுத்த சந்ததியினர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒவ்வொரு மாதமும்
தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்ற தகவலையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். எனவே நன்றி அம்மா. வசந்தராஜ், நாங்கள் 28 ஆகுது, 30க்கு தான் வரப்போது. வசந்தா மாதம் காத்து கொண்டிருக்கிறா. அதுக்கிடையில இந்த பொன்னையா ஞான ஆனந்தன், உங்களோட குரலை கேட்க ஆசையா இருக்கு. நீங்க நெடுக கேட்டு கொண்டிருக்கீங்க. உங்களோட குரலை கேட்க ஆசையா இருக்கு. சிறு வார்த்தைகள். அன்மியூட் பண்ணக்கூடியதா இருக்கா? அன்மியூட் பண்ணணும். அன்மியூட் பண்ணி வாங்கிங்க. நான் வெயிட்டு போயிட்டு வாரேன்னா நீங்க பெண் கதை சொல்லலாம். வசந்தா மகாதேவன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அருமையாக இருந்தது கலைவாணி மாஸ்டரின் பாட்டு, நன்றாக இருந்தது. அதை நன்றுகிறேன். அதே நேரம் நான் சொல்றேன், எல்லாரும் அதுல இந்த நற்சிந்தனையிலேயே எத்தனையோ பாட்டுகள் இருக்கு. நீங்க இயற்ற முடியாட்டிக்கு நீங்க அதை பாடி என்றாலும் பழகுங்கோ. அதுதான் நான் சொல்றேன். அதை செய்யுங்கோ. அது யோகசுவாமி இயற்றின பாடுகள் அவ்வளவும். அப்ப அதுல எத்தனையோ முருகனை பற்றியே ஒரு பாட்டு, அப்படி அப்படி நிறைய பாட்டு. நீங்க அதை வாசிச்சு பாருங்க. வாசிக்க வாசிக்க ஆசையா இருக்கும். அந்த அளவு பாட்டுமே நீங்க காணும் இவ்வளவு பேரும் பாடுறதுக்கு. எனிவே நீங்க இயற்றலாம், அதுலயும் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த பாட்டு இவ்வளவுத்தையும் பாடினாலும் நல்லதுன்றதான் என்னுடைய இது. மற்றது டாக்டர் நாகராஜா ஆண்டவர் இப்ப இல்ல, காலஞ்சென்றவர். அவர் வந்துட்டார். அவர் ஒரு சிலை கொண்டு யோகசுவாமியோட சிலை செய்து இங்க லண்டன்ல சைவ முன்னேற்ற சங்கம் அதுல கொண்டே வச்சிருக்கிறார். நீங்கள் யாராவது போனால் போய் பார்க்கலாம். நல்ல அழகான சிலை, யோகசுவாமின்ற சிலை. அதை வச்சு அதை இப்ப பிரதிஷ்டை பண்ணி செய்கிறார்கள். அதை நீங்க பார்க்கலாம். அவர் தான் வச்சது, டாக்டர் நாகராஜா. அவரும் யோகசுவாமின்ற ஒரு டிசைபிள். அவர் நல்ல அனுபவங்கள் பெற்றவர். அவரும் டாக்டர் இந்த கதைகள் எல்லாம் சொல்லுவார், நிறைய கதைகள். முந்தி அவர் இருக்க இப்ப அவர் வந்துட்டார் என்று அவரை நினைவுபடுத்தி நான் இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.